ஒரு சிவ பக்தரோட கதைய சொல்ல போறேன். பீகார்ல மதுபனின்ற ஜில்லால இருக்க பவானிபூர்ன்ற கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருந்தது. அந்த சிவன் கோயில உகானா மகா கோவில்னு சொல்வாங்க. உகானானா பணிபுரியறவங்கன்னு அர்த்தம். அந்த ஊர்ல இருக்க கவிஞர் வித்யாபதி வீட்ல சிவபகவான் பணியாளா வேலை செஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. கவிஞர் வித்யாபதி சிவபகவானோட தீவிர பக்தர். சிவனை பத்தி அவரு நிறைய பாட்டுகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்காரு. அவர் பக்திய பார்த்து மெய் சிலர்ந்த சிவபகவான் மாறு வேஷத்துல வித்யாபதியோட வீட்டுக்கு வந்து என்னை பணியாளா உங்க வீட்டுல சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. ஆனா வித்யாபதிக்கு வருமானம் அவ்வளவா இல்லாததால அவரு என்னால உங்களை பணியாளா சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பணியாளோட வேஷத்துல வந்த சிவபகவான் எனக்கு தங்குறதுக்கு இடமும் 2 வேளை சாப்பாடும் கொடுங்க, உங்களுக்கு நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னாரு. அந்த ஒப்பந்தத்துக்கு வித்யாபதி ஒத்துக்கிட்டாரு. ஒரு நாளைக்கு வித்யாபதி ராஜாவை பாக்குறதுக்கு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு விபரீதமான ஒரு தாகம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அவரு ரொம்ப தாகம் எடுத்ததுனால பனியால் வேஷத்துல இருந்த சிவபகவான் கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. சிவபகவான் கொஞ்சம் தூரம் போய் கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வந்து வித்யாபதி கிட்ட கொடுத்தாரு. அது குடிச்சோன்னு வித்யாபதிக்கு இது என்ன கங்கா ஜலம் மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு. மாறு வேஷத்துல சிவபகவான் தான் கூட இருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டு வித்யாபதி உடனே பனியால் வேஷத்துல இருந்த சிவபகவான் கால்ல விழுந்தாரு. உடனே சிவபகவான் தான் உண்மையான சுயரூபத்துல வித்யாபதிக்கு தரிசனம் கொடுத்து நான் உன்னோட பணியாளா இருக்கேன்னாரு. ஒரு நாளைக்கு வித்யாபதியோட மனைவி பணியால போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்து ஓடி வந்த வித்யாபதி அவரோட மனைவி கிட்ட நீ யார அடிக்கிறன்னு தெரியுமா, சாக்ஷாத் சிவபகவானியே நீ அடிக்கிற அப்படின்னுட்டு சொன்னாரு. இத கேட்டோன்னு சிவபகவான் வித்யாபதியோட வீட்டுல இருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. வித்யாபதிக்கு சிவபகவான் அவர் வீட்டை விட்டு போனதுல ரொம்ப சோகமா இருந்தது. வித்யாபதி சிவபகவானை தேடி எல்லா இடத்துக்கும் போனாரு. வித்யாபதியோட நிலைமைய பார்த்த சிவபகவான் உடனே அவர் முன்னாடி தோன்றி தரிசனம் கொடுத்த, வித்யாபதி, நான் உன் கூட பணியாளா இருந்ததுக்கு ஞாபகமா ஒரு சிவலிங்க ரூபத்துல எப்போதும் உன் கூடவே இருப்ப. அப்படி சிவபகவான் வித்யாபதி ஆசீர்வாதம் பண்ணிட்டு சிவலிங்கமா மாறிட்டாரு. அப்படி அந்த இடத்துல சிவன் கோயிலையும் கட்டிட்டாங்க. அந்த கோயில் பேர் தான் உக்னா சிவா மந்திர். ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஊர்வாருக்கமிவ பந்தனாத் மிருத்யுர் மோக்ஷி யமாம்ருதாத்.